கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றார், உன்னை காயப்படுத்தின நினைவை பிடிச்சுக்கிட்டு இருக்காதே, அதை என் கையில விட்டுடு. இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்குத்தான் வந்திருக்குன்னு நீங்க உணர்றீங்களா? பைபிள்ல எபேசியர் அதிகாரம் 4:32 இப்படி சொல்லுது, ஒருவருக்கொருவர் இரக்கமாயும் மனுருக்கமாயும் இருந்து தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதாவது தேவன் நம்மள மன்னிக்கிற மாதிரி நாமும் மத்தவங்களை மன்னிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. உங்க வாழ்க்கையில உங்களை ரொம்ப காயப்படுத்தின ஒருத்தரை நினைச்சு பாருங்க. அவங்க செஞ்ச துரோகமோ இல்ல பேசின வார்த்தையோ இன்னும் உங்க மனசுல ஒரு பெரிய பாரமா இருக்கு இல்லையா? ஆனா இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு, கேளுங்க. நம்ம அந்த கோபத்தை சுமந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் நிம்மதி அவங்களுக்கு இல்ல, நமக்கு தான் போகுது. உங்க குடும்பத்திலேயோ வேலை பார்க்கிற இடத்திலேயோ இப்படி ஒரு கசப்பான உணர்வு இருந்தா இன்னைக்கு அதை ஏசப்பா பாதத்துல வச்சிடுங்க. மன்னிப்புங்கிறது அவங்க செஞ்சதை சரின்னு ஏத்துக்கிறது இல்ல, அது இனிமே அந்த காயம் உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்த விட மாட்டேன்னு நீங்க எடுக்கிற முடிவு. இன்றைக்கு அந்த பாரத்தை தேவனோட கையில